நீங்க நேர்மையா மட்டும் இருந்து பாருங்க. இது மந்திர சொல். யாரை நினைத்து ஏங்கினீர்களோ, யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ, உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும். இது மந்திர சொல். அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள். ஐயோ, நான் இதை நினைக்கலையே, நல்லா இருக்கட்டுமே. அறம் அப்படித்தான், மந்திர சொற்கள் அப்படித்தான் வேலை செய்யும். கோகிலா எங்க போக, எவன் எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்ன? இவள் எங்க போகிறாள், அவ எங்க போகிறாள்? நான் சீரியல் பாக்குறது இல்லைங்க. அடுத்தவ வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமமான விஷயங்களை என் தோழமைகளே வேண்டாம் என்று சொல்லுங்கள், பார்க்காதீர்கள். ஒரு பொருளை புறக்கணிப்பதை விட அதற்கு தருகின்ற பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தில் சில பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், சில விஷயங்களை புறக்கணியுங்கள். ஒரு படம் பார்த்தேன், உங்ககிட்ட அதை கடத்திட்டு போயிடுற. எத்தனை பேருடைய மனம் கழுவப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. முடிந்தால் மனம் கழுவப்படட்டும். ஏக் தின் பிரதி தின், அது ஒரு வங்காள மொழி படம். அவ வந்து ஒரு 35 வயசு பொண்ணு, அவ வேலைக்கு போறா. அவளை கல்யாணமாகாம பாத்துக்கிறாங்க அந்த வீட்டில். ஏன்னா சம்பளம் வேணும். ஒரு அண்ணன், 2-3 குட்டீஸ் அவங்க அம்மா அப்பாக்கு. அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க, அப்பா நோயாளி, நல்ல அதிகாரியா இருக்கிறா. அவ போறா, வேலைக்கு போறா. கரெக்டா மணி காட்டுவான், 7 மணிக்கு வெள்ள கிளம்புவா, சாயந்தரம் 7 மணி ஆனவுடன் வீட்டுக்கு வந்துடுவா. இதான் காட்சி போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவ போறா, ஆனா 7 மணிக்கு வரல. இதுதான் படம், படம் ஃபுல்லா இதுதான். 7 மணிக்கு வரல. 7 மணிக்கு வரலன்னு உடனே வீடு எப்படி அல்லோல கல்லோலப்படும்ல. போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, மார்ச்சுவரி போய் பார்க்கறாங்க, ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுனான்னு கேட்கறாங்க, ஆஃபீஸ்க்கு போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நீங்க ராத்திரி முழுக்க அந்த தெருவே முழிச்சிருக்குங்க. ஆண்கள் வரல, நான் அவ்வளவு முழிக்குது தெரு. ஒரு பொம்பளை வரலாம், அவ்வளவு அவ்வளவு நின்று பேசுறாங்க. ராத்திரி 1 மணி வரைக்கும் லைட் எரியுது. அந்த வீட்டில் மட்டும் காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும் லைட் அணையலை. எல்லாரும் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. படம் முடியுது. கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும். ஒரு கார் வந்து இறங்குது. கால் மட்டும் காட்டுறாங்க. இறங்குறா அவ தான். நேராக படிக்கட்டு ஏறுறா. எல்லாரையும் பார்த்துட்டே போகிறா. சைலண்ட்டாக இருக்குது சூழல். நேராக வீட்டுக்குள்ளே போகிறா. பேக்கை போட்டா. நேராக குளிக்க போயிட்டா. குளிக்க போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறா. அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு. வாங்கி பேக்கில் போட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டா. என்ன படம் முடிஞ்சுது. அதிர்ச்சியாக இருக்குல்ல? இப்போ இல்லை, 70 வருஷத்துக்கு முன்னால் படம். இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். பேரதிர்ச்சி. படம் முடிஞ்சுது. அத்தனை எழுத்து, பேர், பத்திரிக்கை எல்லாம் எழுதுது. பிரமாதமா மிருலான் சென், சத்யஜித் ரே வாழ்ந்த அந்த 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 பீரியட் பிரமாதமான டைரக்டர். முடிஞ்சது. அந்த ஆளுக்கு அந்த வருஷத்திற்கான தி பெஸ்ட் மூவி ஆஃப் த நேஷன் நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு. இந்த படத்துக்கா நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க? கொடுத்தாங்க. அது வங்காள படம், அதனால கொடுப்பாங்க. வந்தாரு இந்த மாதிரி மேடை உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த இளைஞர்கள்ல ஒரு குரூப் கொஸ்டின் ஆன்சர் டைம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? அந்த பொண்ணு கோமா கேக்குது. ஒரு அம்மா, இந்த பொண்ணு எங்க போன? அதே கேள்விதான். 70 வருஷமா நாடு மாறல. அதே கேள்விதான். எங்க ஐயா மிருலான் சென் சொன்ன பதில் தான் மந்திர சொல். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சில பேர் மிரள்றாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுப்ப பேச்சுக்கு கூட்டு வந்தா தெரியாது. உடனே அந்த பையன் கொஞ்சம் சுடுக்கு. அவன் சொன்னா, தெரியாது என்று சொல்லாதீர்கள், சொல்ல முடியாது என்று சொல்லுங்கள். தெரியாததற்கும் சொல்ல முடியாது என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி. நீங்கள் தானே அந்த கதையின் கர்த்தா. நீங்கள் தானே அந்த படத்தினுடைய இயக்குனர். உங்களுக்கு தெரியாதா? மிருலான் சென் சொன்ன தங்கமான மந்திர சொல். ஆம், நான் தான் அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி. நான் தான் அந்த கதையின் கர்த்தா. நான் தான் அந்த படத்தின் இயக்குனர். இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. எனக்கு தெரியாது. இதுதாங்க பெண்ணரங்கம். 1000 தான் படிச்சாலும்
1000 தான் பதவியில வந்தாலும் பெண்ணுக்கு உண்மையான சுதந்திரம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? அவளுக்கான விஷயங்களை அவளே முடிவு செய்கின்ற பொழுதுதான் என்று சொன்ன அந்த விஷயத்தை நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் பல்வேறு மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழச்சி எழுதியிருப்பார், எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது. கணவனை பார்த்தோ, அண்ணனை பார்த்தோ, பையனை பார்த்தோ, கூட இருக்கிற எந்த ஆணும் பார்த்தோ அவள் சொல்கிறாள். தமிழச்சியின் கவிதை, எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்திக் கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வந்த மகனுக்கு இலை போட்டு சோறு பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களை போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். இத்தனைக்கும் பிறகு இவ்வளவு சொல்லியும் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் என்று எழுதியிருப்பார். எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல, எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல. சில பேர் சைலண்டா இருக்கிறாங்கன்னா டேஞ்சர்னு அர்த்தம். இதுல ஆண்களுக்கு இந்த விஷயம் புரியறதே இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, இப்ப நீங்க செய்யற தப்பு இப்ப வெளிப்படாது. அவ சைலண்டா பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி முத்து மலை ஒண்ணு வச்சிருக்கா, உள்ள ஒன்னொன்னா கொத்து வச்சிருப்பா. உனக்கு 65-70 ஆச்சுன்னு வச்சுக்கைய, ஒன்னொன்னா எடுத்து விடு. 65 வயசுல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமா செல்லாது, செல்லாது. 25-30 வயசுலயே சொல்லு. ஒற்றை சொல்லில் அறம் இருக்கிறது, அதே சொல்லில் பாவம் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு நாம் நிச்சயமாக பதில் அளிப்பதற்காக இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். அந்த வாய்ப்பை எப்படி புரிந்து கொள்வது? உன்னை சந்தித்தவுடன் உன் மீதான என் கோபம் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு மணல் இருந்துச்சு ஒரு காலத்துல. பிடிச்சா சர்ன்னு வெளில போயிடும். உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் உன் மீதான கோபம் உன்னை சந்தித்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையிலிருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. காதல் கவிதை சொல்லும் போது கொஞ்சம் அனுபவிக்கணும். தெரியல நம்ம பிள்ளைகள். நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். மீட்டிங்க்கு வந்துட்டு வெளியேற டைம் சொல்லி இருந்த 6 மணின்னு. அந்த டைம்க்கு வெளியேற முடியல. எங்க வீட்டுல கார்ல வெயிட் பண்றாங்க. 6 ஆச்சு, 6:10 ஆச்சு, 6:15 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, 45 ஆச்சு, 7 மணி ஆச்சு. நான் வரல. உள்ள இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து பேசிட்டு, இந்த ஜோர்ல வெளியில ஒரு மனுஷன் நமக்காக வந்து காத்து இருக்குது அப்படிங்கிறது மூளையில இல்லை. போயிடுச்சு. டுங்குன்னு ஒரு மெசேஜ். ஐயோயோ அப்படின்னு பார்த்தா, நான் போறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். நான் போறேன். என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், எப்பா இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா, நான் என்னப்பா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10 சொல்லுதுங்க அதுல. போனா போ. நான் சொன்ன காதலனாக இருந்தால் சொல்லிவிடுவேன், கணவனாக இருந்தால் எப்படி சொல்லுவேன்? போனா போன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லலப்பா. 2 சொல்லுது அதுல. சாரி அப்படின்னு சொன்னீங்களா மேம்? இன்னொன்று, இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், வருந்துகிறேன், அப்படி ஏதாவது எழுதுனீங்க? என்ன எழுதுனன்றதை சொல்கிறேன். சொல் மந்திரம். அவர் சொல்கிறார், நான் போகிறேன், நான் அடித்த மெசேஜ் வாங்க. அதில் சாரி இருக்கு, வந்து என்ன வேணாலும் பண்ணு, போவாத. எல்லாம் இருக்கு. அன்பு இருக்கு, காதல் இருக்கு, அரவணைப்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு அதுல. வாங்க. அந்த சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாருன்றது இருக்குல்ல. அவர் சொல்றார் நான் போறேன், நான் சொல்றேன் வாங்க. அவர் சொன்னார் வரேன். சொல் மந்திரமாச்சா? இனி இது பிரியுமா? வாழ்க்கையில் நாம் எதை சொல்லுகிறோம், எந்த சொல் வெல்லும், எந்த சொல் கொல்லும் என்று நமக்கு தெரிய வேண்டும்.
சொற்களால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு சொல்லினால் அந்த பிரளயத்தை ஏற்படுத்தாமல் அந்த சூழலை சோலையாக்கலாம். சொல் புரிய வேண்டும், நமக்கு சொல்ல தெரிய வேண்டும். நமக்கு ஒரு சொல்லு எப்படி தெரியுமாங்க போனோம், புல்லட் மாதிரி போனோங்க. புல்லட் தொலைக்கிறது தான் நமக்கு தெரியும், உள்ள போய் அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஒரு விதைய போடுறோம், மண்ணுக்குள்ள போய் அந்த விதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. உள்ள போய் வெடிச்சு அழுக்காகி வெடிச்சு சிந்தி சின்ன பின்னமானா தான் மரம் முளை. அலேக்கா அப்படியே வந்துடாது மரம், உள்ள போய் வெடிக்கணும். அதான் சொல். வைரமுத்தவர்கள் தான் சொல்வார்கள், கவிதை என்பது கன்னத்தில் அரைந்து காதிற்குள் நுழைய வேண்டும். பலர்னு அடிச்சு அப்படி நுழையணும் உள்ள, அதுக்கு பேர் தான் கவிதை. நான் நினைக்கவே இப்படி சொல்லிட்டேன். அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாலப்பா, 3 நாளைக்கு முன்னால வகுப்புக்கு போறேன். எனக்கு வகுப்பு நடத்தும் பொழுது புத்தகம் கையில் இருக்கும். புத்தகம் கையில் இருந்தால் நடத்தின புரியும். புக்கு இல்லை. மொத்தம் 67 பேர் கிளாஸ்ல, 37க்கு புக் இல்லை. யாரெல்லாம் புக்கு கொண்டு வரலன்னு சொன்னா ஒரு 2-3 எந்திரிக்கோன்னு பார்த்தா மொத்தமா எந்திரிக்குது 37. கோவம் வந்துருச்சு. புக் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, வெளில போயிடலாம் அப்படி வெளில போ அப்படின்னு ஒரே தடவை தான் சொன்னேன். நான் இங்கேயாவது 2 தடவை சொல்றேன். குடுகுடுன்னு போயிட்டாங்க, போயிடுச்சுங்க. நானும் வைராக்கியமா இருக்கிறேன். வெளியில நிக்கோங்க, திட்டி உள்ள கூப்பிட்டுக்கலான்னு கீழே இறங்கி போயிருச்சுங்க எல்லாம். கேன்டீன், கிரவுண்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எனக்கு. நான் ஃபெயிலாக விடுறது இல்லை. நேரா போய் பார்த்தா காரிடர்ல யாரும் இல்லை. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கிட்டு வா, கலெக்ட் பண்ணிட்டு வா. இப்படியா போவீங்க? திட்டுறது எதுக்குப்பா? நின்று கொஞ்ச நேரம் அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டு மறுபடியும் அணைச்சிக்கிறதுக்கு தானேப்பா திட்டுறது. திட்டுறதை நான் வச்சு செய்யறதுக்கா, போ தீர்த்து போடுறதுக்கா திட்டுறது இல்லையே. தீர்த்து நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் சைலண்ட் ஆயிடுவேன், பேசவே மாட்டேன், அவ்வளவுதான். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? விட்டு ஒழிச்சிருவேன், நான் அமைதியாயிருவேன். இது வேணுங்கிறதுனால தானே சண்டை போடுறேன். கூப்பிட்டேன், எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளோ வைராக்கியமா இருந்தேனா, அன்னைக்கு வைராக்கியத்தை உடைச்சு பேசினேன். ஏன்பா போனீங்க? போகக்கூடாது, நின்று சாரி கேட்கணுன்றதுனால தானே திட்டினேன். எப்படி செய்றீங்க? நான் வகுப்பில் என் வயதிலே, நான் உங்கள் வயதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் திட்டினால் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு அவருடைய மனதை மாற்றி மறுபடியும் வகுப்பிற்குள் வருவேனே தவிர வகுப்பை விட்டு நான் இப்படி வெளியேறியது கிடையாது. அதனால் தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு பேராசிரியராக நின்று கொண்டிருக்கிறேன். நான் விட்டது கிடையாது. சரி, நான் உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு ஏதாவது கிளாஸ் நடத்தணும்ல, ரியலைஸ் சொல் எனும் மந்திரம். எந்த சொல்லையும் நான் சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்கிறது தொல்காப்பியம். நான் ஒரு சொல்லை பேசுகின்ற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வது? எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மொழி ஆசிரியையாக, தாய்மொழி தவிர்த்து 4 மொழிகள் தெரிந்த ஒரு பெண்ணாக, மொழி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று 30-35 ஆண்டுகளாக மேடையில் நின்று முழங்குகின்ற ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சொல் எப்பொழுது மந்திரமாகும் தெரியுமா? ஒரு வரி இருக்குல்ல, ஒரு வாசிக்கிறீங்க, ஒரு வரி இருக்கு, அடுத்தது ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வரிகளுக்கு நடுவுல ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அந்த வெற்றிடத்தையும் யார் ஒருவர் வாசித்து விடுகிறார்களோ அவர்கள் மொழி அறிகிறார்கள். அணுகுண்டு இருக்குல்ல, அது ஆன் பண்ணாதான் வெடிக்கும், ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனா புத்தகம் இருக்குல்ல, பிரிக்கிற போதெல்லாம் வெடிக்கும், வாசிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அதனால தான் ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்க ஆயுதத்தை அழிப்பாங்க. அதுதான் நூலகம். இங்க பேசினார். நான் இப்படி சொல்லட்டுமா? 3 கடல் சங்கமிக்கின்ற இடம் கன்னியாகுமரி. போயிருக்கீங்களா? போய் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கும் கடல். ரொம்ப யோசிச்சு பாருங்க, முக்கடல் சங்கமிக்கின்ற அந்த ஓசை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது அந்த ஓசை?
அந்த ஓசையை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் சொல்லுக்குள் இருக்கக்கூடிய மந்திர சூட்சுமத்தை புரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு முன்னால் போடுகின்ற பொழுது அதை இளம் வயதிலேயே புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை. ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அதிபர், அவர் தனக்கான வாழ்க்கை வரலாறை எழுதி அந்த முன்னுரையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறைவன் மந்திர சொல், இது நான் சொல்வது மந்திர சொல். இந்த பையன் உட்காரணும், உனக்காக தான் பேசுறேன், இந்த மந்திர சொல்ல புரிஞ்சுக்கோ. வயசானவங்களுக்கு இல்ல இந்த சொல், உனக்கு தான், புரிஞ்சுக்கோ. இந்த தாய் பேசுவது இப்பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் வாங்கி வச்சுக்கோ. விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். விளையாட்டா வாங்கி வச்சுக்கோ. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இறைவன் நிறைய பேருக்கு உயிரை தந்து பிறப்பை தருகிறான். இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான். இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று. நம்மில் பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை, செத்து போகிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள். அப்படி இளமையிலேயே என் இலக்கை தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அந்த விஷயத்தை. நம்மில் எத்தனை பேர் எனக்கான இலக்கை, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்றைக்கு 50-55 வயதிலே களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தன் வாழ்க்கையை 10-12 வயதிலே தொடங்கி இருப்பார்கள். 30-40 ஆண்டு கால உழைப்பு இல்லாமல் 50-55 வயதிலே சில அதிகாரங்களை பெற வாய்ப்பே கிடையாது. இளமையிலேயே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மந்திர சொல் என்னை வந்து சேர்கிறது. நம்ம எல்லாரும் கேட்கிறோம்ல, எனக்கு இது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும். அதுக்கு மேல போறது இல்லையே நாம. இது கொடு அது கொடு என்று பிச்சை கேட்பதற்கு பெயர் அல்ல பிரார்த்தனை, அதல்ல வழிபாடு. நீ சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி நின்னாலே போதும், அந்த பிரசன்ஸ் போதும். இதுவரைக்கும் நான் எனக்காக என்று எதுவுமே யாரிடத்திலும் கேட்டதில்லை. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். சாமி கும்பிடும் போது என்னன்னு கும்பிடுவீங்க? நான் நல்லா இருக்கணும், அப்புறம் என் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்கும், அப்புறம் நான் ஒன்று கேட்குறேன், கடவுள்கிட்ட நம்ம சொல்லணுமா? அந்த ஆளுக்கு தெரியாதா? அந்த ஆளுக்கு மறதியா, அம்னீஷியாவா? ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க. பிரார்த்தனை என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. நாம் வழிபாடு செய்வதே இல்லை. எங்க ஐயா பாலரவாயன் தான் சொல்வாரு, சர்ச்சு, கோவில், மசூதி எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன் வெளியில பிச்சைக்கார உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேள அப்படின்பாரு. ஒரு நாள், ஏன் சார்னா, ஏன் நல்லதான் கேள, ஏன் சார் உள்ள ஓவர் கிரவுட் அப்படின்பாரு. நமக்கு தெரிவதில்லையே. எந்த விஷயங்கள் நமக்கு தெரிகிறது? இறைவனிடத்தில் எதை கேட்க வேண்டும், இறைவனிடத்தில் எதை கேட்க கூடாது. கிறிஸ்துவர்கள் ஒரு வாட்டி ஜெபிச்சிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாங்க. எங்க அம்மா அந்த விஷயத்த சொன்னாங்க, உன் ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன். உன் ஆசையின் மீது கடவுளுக்கு எந்த அளவில் ஒப்புதல் இருக்கிறதோ அவையெல்லாம் நிறைவேறட்டும் என்றுதான் நான் பிரார்த்திப்பேன். சூப்பர்ல. ஆண்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து கடவுளிடத்தில் வேண்டுகின்ற பொழுது என் மனைவியும் மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டு விடாதீர்கள். ரொம்ப வில்லங்கமான பிரார்த்தனை. ஏன்னா நீங்க அநியாயமா வயிறு எறிகிற விஷயத்துல எல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படி பிரார்த்திக்கணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் மனைவியும் மக்களும் மகிழ்வோடு இருப்பதற்கு இறைவா அருள் செய்வாயாக. இப்படி சொல்லுங்களேன். டீடைல்டா சொல்லணும் அந்த ஆளுக்கு, இல்லைன்னா சாங்ஷன்ருவான். பாரதி மந்திர சொல்லாக ஒன்றை சொல்லுகிறான். மந்திர சொல். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இத்தனை மக்கள் சேர்ந்து நின்று என் மீது செலுத்துகின்ற அன்பை விடவா வேறு எதுவும் உயர்ந்ததாக நான் இறைவனிடத்தில் கேட்டுவிட முடியும்? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப பிரார்த்தனையோட நான் சொல்றேன். இதை விட கூடுதலான உயர்வு ஒரு பெண்ணிற்கு, ஒரு ஆணிற்கு எது கிடைத்து விட முடியும்? பாருங்க, பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதி சொல்கிறார். ரொம்ப சூட்சுமமான நுட்பமான மந்திர சொல் இது. பேசா
பொருளை பேச நான் துணிந்தேன். இறைவனிடத்தில் பாரதி போய் கேட்கிறான், பராசக்தி பேசா பொருளை பேச நான் துணிந்திருக்கிறேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு வரத்தை நான் கேட்க போறேன். பாரதி இல்லையா, அப்படி என்ன கேட்க போறான்? இது இருக்கும்ல, கேட்க போறானே. கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மரங்கள், மக்கள், பறவைகள், புல் பூண்டு, பூச்சி இவை யாவும் நாமளா இருந்தா என்ன சொல்வோம்? நன்றாக இருக்க வேண்டும். மந்திர சொல் என்ன தெரியுமா? அதுல என் வினையால் இடும்பை தீர்ந்து. நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்யா, அந்த செய்கையால் இவர்களுக்கெல்லாம் நன்மை விளங்குவதற்காக நீ அருள் செய்ய மாட்டாயா? இறைவன் கிட்ட இப்படி கேட்டு பாருங்களேன், ஐயா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாயோ அதெல்லாம் என் மூலமா கூட. எவ்வளவு பெரிய விஷயம்! கல்வியா, செல்வமா, அறிவா, புத்தியா, நீ என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு என்னெல்லாம் தரணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கூட நான் தரேன். என் வினையால் இடும்பை தீர்ந்து இந்த உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கேட்கிறான்.